மேல பார்த்தா அந்த பெரியவோட கண்ணை நோண்ட வரவும் டைம் அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டு. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம தாத்தா அங்க வந்துட்டாரு. அதே நேரத்துல கீழ மொட்டை கையில இருந்த கவசத்தை படகு மாதிரி வச்சு அந்த மக்களை கூட்டிட்டு போறான். பின்னாடி அந்த மந்திரவாதி துரத்திட்டு வரான். அப்போ அந்த வீரர்கள் கோட்டையோட கதவை அடைக்கக்குள்ள அந்த மக்களை வெளியில கொண்டு போயிட்டு மொட்டை அவனோட மின்னல் சக்தியை வச்சு அந்த இடத்தையே இடிச்சு அவங்கள காப்பாத்துறான். அவங்கள அனுப்பிவிட்டு மொட்டையும் அவன் ஃப்ரெண்டும் அரண்மனைக்கு மேல போறாங்க. மேல நம்ம தாத்தா ராஜா கூட பேசிட்டு இருக்கும்போது ராணி டெண்டர்கரசை வச்சு தாத்தாவை பிடிச்சு அவருக்கு திரும்ப இளமையாக சாபத்தை கொடுக்கா. அதை பார்த்த பெரியவர் அவரோட கண்ணை எடுத்து போடவும் ராணி நம்ம தாத்தாவை விட்டுட்டு அந்த கண்ணை எடுக்கா. அப்போ நம்ம மொட்டை மேல வந்து ராணி அவன் சக்தியை வச்சு தாக்கவும் அது அவனுக்கே திரும்ப வரவும் நம்ம தாத்தா அதை தடுக்காரு. அப்போ பெரியவரோட இன்னொரு கண்ணு வெளியில வருது. அதை பார்த்த தாத்தா அதை எடுத்துட்டு அங்க இருந்து அவரோட பறவையில மொட்டையும் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாரு. அவங்களோட நாட்டுக்கு போய் நம்ம தாத்தா அரசரோட எடுத்துட்டு வந்த கண்ணை வச்சு பிளாக் டிராகனை எப்படி அழிக்கணும்னு பார்க்கும்போது அந்த ராணி கொடுத்த சாபத்தால இளமையாகிறார். அப்போ அந்த கண்ணுல இருந்து வெளிச்சத்தின் வாளை வச்சு தான் பிளாக் டிராகனை அழிக்க முடியும் காட்டுது. அந்த பக்கம் பார்த்தா ராணியும் கண்ணை வச்சு பார்த்துட்டு என்ன ஆனாலும் அவங்க கைக்கு வால் கிடைக்க கூடாதுன்னு மந்திரவாதினை பார்த்து சொல்லுதா. அதுல இருந்து உங்க பார்த்தா நம்ம ஹீரோ மொட்டை மலை மேல நின்னு கீழே குதித்தான். என்னன்னு பார்த்தா அப்பந்தான் தெரியுது அவன் பறக்கும் கடவுளோட பையன்னு காமிக்காங்க. ஆனா அவன் கீழே தான் விழுதான். ஆனா அவன் ஃப்ரெண்டு எப்படினாலும் நீ பறப்பன்னு சொல்லுதான். அப்போ தாத்தா மொட்டையை கூப்பிட்டு இந்த மாதிரி வெளிச்சத்தின் வாளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் அவன் நான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுதான். அதுக்கு தாத்தா அவனுக்கு ஒரு தண்ணியில இருந்து ஒரு நெருப்பு கடவுளை உருவாக்குறாரு. அது குழந்தை மாதிரி வந்து அங்கிருந்த எல்லாத்தையும் பாடப்படுத்த ஆரம்பிக்கு. அதுக்கு அடுத்து 3 பை தண்ணியில இருந்து வருது. அதை மொட்டையிட்ட கொடுத்து அவனை அனுப்புதாரு. அப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த மந்திரவாதி ஒரு பொண்ணு மேல மந்திரத்தை வச்சு நம்ம ஹீரோ மொட்டையை கண்டுபிடிக்க சொல்லுதான். இங்க நம்ம ஹீரோ மொட்டை ஒரு பாலைவனத்தோட நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம தாத்தா கொடுத்த ஒரு பையில இருந்து ஒரு செடி மாதிரி அவங்க கிட்ட வந்து பேசுது. அதை பார்த்த ஹீரோ நீ யாருன்னு கேட்க தாத்தா கொடுத்த பையில இருந்து வந்திருக்கேன், வெளிச்சத்தின் வாளை கண்டுபிடிக்க என்னாலதான் முடியும்னு சொல்லுது. அப்போ அந்த குழந்தை மாதிரி ஒன்னு உருவாக்குனாரே அந்த குழந்தை மொட்டை கிட்ட இருந்து பையை எடுத்துட்டு ஊறான். அப்போ ஒரு பெரிய பூரா அவங்கள தாக்க ஆரம்பிக்கு. அது அந்த செடி வாசத்துக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தை கடவுள் மொட்டை கையில போடவும் மொட்டை குழந்தை கையில போடவும் கடைசியில ஹீரோ மொட்டை அவனோட சக்தியை வச்சு அந்த பூராவை சாவடியா. அந்த நெருப்பு குழந்தை மொட்டையிட்ட இருக்க அந்த பையை எடுத்துட்டு அதை திறக்கவும் அதுல இருந்து ஒரு உருவம் வந்து அந்த குழந்தை கிட்ட பேசுது. அப்போ இவனும் பேச அது வாயில இருந்து ஒரு புரை மாதிரி விட அந்த நெருப்பு குழந்தை மயங்கி விழுந்து மனுஷனா மாறுதான். அடுத்து பார்த்தா நம்ம குழந்தைய வந்து நெருப்பு கடவுள்னு வச்சுக்கிடுவோம். அவனை நம்ம மொட்டை அந்த செடியை வச்சு கட்டி போட்டிருக்கான். அவன் கண்ணு முழிச்சோடனே போகணும் மொட்டை என்னால மட்டும்தான் உன்னோட சக்கரம் இருக்க இடத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு நீ என் கூட வெளிச்சத்தின் வாளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் அதுக்கு நெருப்பு கடவுளும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா போறாங்க.